our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவே தேவனை நெருங்குவதற்கு நமக்கு அதிகாரத்தையும் நம் வாழ்க்கை பயணத்திற்கு தெய்வீக வெளிப்பாட்டையும் கொடுக்கும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். 2 அதிகாரங்களை கர்த்தர் இங்கே இணைத்து சொல்லுகிறார். கட்டுகிற அதிகாரமும் கட்டவிழ்க்கிற அதிகாரமுமே அந்த 2 அதிகாரங்கள். முதலாவது கட்டுகிற அதிகாரத்தை குறித்து இங்கே பார்ப்போம். ஒரு புறஜாதி கிராமத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் அந்த கிராமத்தின் எல்லையில் சில காவலின் ஆவிகள் பலவானை போல நின்று கொண்டிருக்கும். அவை சுவிசேஷத்தை தடுத்து கொண்டு நிற்கும். ஜனங்களின் மனதை குருடாக்கி வைத்திருக்கும். ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழுவார்கள். சில கிராமங்களிலே வன்முறை ஆவிகள் கொலைவெறியை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். சில கிராமங்களில் குடிகார ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் தலைவிரித்தாடும். இப்படிப்பட்ட நிலைமை நீடிக்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானின் வல்லமைகளை கட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அஞ்சியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இங்கு சொல்லப்படும் சாத்தான் நம்மை விட பலசாலியாயிருந்தாலும் கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கி அவனை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலும் கல்வாரி இரத்தத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அவனுடைய வல்லமையை முறியடிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய வல்லமையை கட்டினால்தான் அவனிடம் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஊழியத்திலே அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஊழியத்திலே வெற்றி இருக்கும், விடுதலை இருக்கும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என்ன? குடும்பத்தாருக்குள் இருக்கும் பிசாசின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் ஆகியவை கிரியை செய்து குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துவிடும். அப்படிப்பட்ட பலவானை முந்தி கட்டுங்கள். உங்களுடைய மேலதிகாரி எப்பொழுது பார்த்தாலும் காரணமின்றி உங்கள் மேல் எரிந்து விடக்கூடும். தீய நோக்கத்துடன் உங்களை குற்றப்படுத்தக்கூடும். அமைதியாய் இருந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கையில் எடுத்து பலவானை முந்தி கட்டுங்கள். நீங்கள் முன்னேற முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற பொறாமையின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், செய்வினையின் ஆவிகள் ஆகியவற்றை கட்டுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் செயலற்று போகும்படி கட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைய வாக்குதத்த வசனத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரலோகம் என்பது தேவனுக்குரிய காரியங்களை குறிக்கிறது. தேவன் நமக்கு பரலோகத்தின் திறவுகோலை தருவார். இந்த திறவுகோலானது நம் வாழ்வில் 3 காரியங்களை திறக்கிறது. முதலாவது, அது நமக்கு அனுமதி அளிக்கிறது.
மத்தேயு 16 அதிகாரத்தில் இயேசு தன் சீஷர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நீர் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு கூறுகிறார். ஏனென்றால் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு கூறியிருந்ததை அவர் அறிந்திருந்தார். தேவ ராஜ்யத்தை பற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள அனுமதியும் பெற்றார். இன்றைக்கும் இயேசுவை ஜீவனுள்ள தேவன் என்று நாம் அறியும் போது நமக்கும் பரலோகத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் ஜீவனுள்ள தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவருடன் நாம் இணைந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இந்த திறவுகோல் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. எதற்கான அதிகாரம்? அதே வசனத்திலே, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நமக்கு எதிராக எழும்பும் அனைத்தையும் கட்டும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் எவைகளையெல்லாம் கேட்கிறோமோ அவைகளையெல்லாம் தருவார். பரலோகத்தின் திறவுகோலை நாம் பெற்றிருக்கும் போது நமக்கு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மூன்றாவதாக, பரலோகத்தின் திறவுகோல் நமக்கு வெளிப்பாட்டை தருகிறது. நமது மாமிச சிந்தையின்படி பார்த்தால் எல்லாமே நமக்கு முடியாதவை போன்றுதான் தெரியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் சிக்கிக் கொள்ளும் போது அடுத்து என்ன செய்யலாம் என்று தெரியாத பட்சத்தில் மனம் தளர்ந்து விடுகிறோம். ஆனால் நாம் பரலோகத்தின் திறவுகோலை கொண்டிருக்கும் போது அல்லது தேவனோடு இணைந்திருக்கும் போது அவர் நமக்கு தெய்வீக வெளிப்பாட்டை தருவார். பேதுரு இயேசுவை மேசியா என்று அறிந்திருந்தான். அது அவனுடைய சுயத்தினால் அல்ல, பரலோக தேவனின் தெய்வீக வெளிப்பாட்டினால். எவ்வாறு நாம் இந்த திறவுகோலை பெற்றுக்கொள்ளலாம்? தேவனை நம்பி அவரை பற்றி கொண்டு அவருடன் இணைந்து கொள்வதாலேயே ஆகும். தேவனோடுள்ள உங்கள் ஐக்கியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்துடனும் நீதியுடனும் நடந்து கொள்ளுங்கள். தேவனின் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோலை தருவார். உங்கள் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாய் இருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்களுக்கு இந்த திறவுகோல் நிச்சயம் தேவை. நீங்கள் அதை பெற்றிருக்கும் போது தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளும் அனுமதியும் அதிகாரமும் வெளிப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். என்ன ஒரு வல்லமையான வெகுமதி! ஜெபம். அன்பின் தேவனே, பரலோக திறவுகோலின் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவே மேசியா, ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். உமது பரிசுத்த பாதைக்குள்ளும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளும் என்னை அனுமதியும். தீயதை கட்டவும் உம் சித்தத்தை கட்டவிழ்க்கவும் எனக்கு அதிகாரம் தாரும். நான் ஜெபிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக வல்லமையுள்ளதாக இருக்கட்டும். உமது ஆவியின்படி நான் மேலானவைகளை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். எனக்கு தெய்வீக வெளிப்பாட்டை தந்தருளும். பரலோகத்தை பிறருக்காக நான் திறந்து கொடுக்கவும் உமது நீதிக்குள் பலரை கொண்டு வரவும் எனக்கு உதவி செய்யும். உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும்
மீண்டும் உம்மோடு இணைந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.